ஹலோ மக்களே! 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால எல்லா கட்சிகளும் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. கட்சியோட தலைவர்கள் எல்லாம் அப்பப்ப பேட்டி குடுத்துட்டு இருக்கனால, அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில அதிமுகல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே ஒரு தொகுதியில களமிறங்க ஆர்வம் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அதனால அங்க போட்டியிடக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் வேற ஒரு தொகுதியில போட்டியிட போறதா சொல்றாரு. அவர் யாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தோட தொகுதியான போடி நாயக்கனூர்ல அதிமுக சார்பா போட்டியிட ஓபிஎஸ் தரப்பால வளர்த்து விடப்பட்டவர்கள் தீவிரமா இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. போடி சட்டமன்ற தொகுதி என்னதான் ஓபிஎஸ் தொடர் வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இரட்டை இலையோட செல்வாக்கு அதிகம் அப்படின்றதுனால ஓபிஎஸோட ஆதரவாளர்களா இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு வரதா சொல்லப்படுது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்ப தென் மாவட்டங்கள் அதிமுகவோட கோட்டையா இருந்துச்சு. எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு தனி செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல அதிமுக தன்னோட பிடியை இழந்துட்டாங்க. இதனை பயன்படுத்தி திமுக தீவிரமா பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தொடர்ச்சியா போடி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு. இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு தொடர்ச்சியா ஜெயிச்ச ஓபிஎஸ் இந்த தடவை போடி தொகுதியில போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா கட்சியை கைப்பற்றுவதில் தான் ஓபிஎஸ் தீவிரமா இருக்காரு. அதே மாதிரி பாஜக கூட நெருக்கமா இருந்தாலும் இப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் மட்டும்தான் இருக்கு. போடி தொகுதியில அதிமுக சார்பா போட்டியிட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல பேரு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. அதுல பல பேர் ஓபிஎஸ் தரப்பால வளர்த்து விடப்பட்டவங்க. தேனி மாவட்ட அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்த பலர் இன்று அவரை எதிர்க்க தயாராகிட்டாங்க. 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச நாராயணசாமி போடி தொகுதியில் களமிறங்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி முன்னாள் எம்பி பார்த்திபன், முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன், போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் இவங்க எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க ஓபிஎஸ் எந்த கவலையும் இல்லாமல் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் அப்பயே தேனியில் போட்டியிடாம முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அதிகம் இருந்த ராமநாதபுரம் தொகுதியில தான் ஓபிஎஸ் போட்டியிட்டாரு. இதனால சட்டசபை தேர்தல் அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. அதே மாதிரி தன்னுடைய மகன் ரவீந்திரநாத் குமாரை போடி தொகுதியில போட்டியிட வைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் சுயேட்சையா போட்டியிட்டு அப்பாவு, தாமரைக்கனி போன்றவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தன்னோட செல்வாக்கை இந்த தடவை நிரூபிச்சு காட்டுவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நன்றி.